கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் பருப்பு குழம்பு பருப்பு சாதம்லாம் செய்வாங்க. ஆனால் இது வரைக்கும் கேரளா ஸ்டைலில் பருப்பு கறி செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் செய்கிறது 10 நிமிஷம் தான் ஆகும். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் அரைக்கப் அளவுக்கு பாசி பருப்பை நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வறுத்த பாசி பருப்பை 2 தடவை நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு இதை ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா 4 விசிலுக்கு நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 2ல இருந்து 3 பச்சை மிளகாய், 8ல இருந்து 9 பல் பூண்டு ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதே பேன்லயே நம்ம கடைஞ்சு வச்சிருக்க பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்டையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ நீங்க கூட குறைச்சு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வேணும்னா செக் பண்ணிட்டு திரும்ப ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வர அளவுக்கு நல்லா ரெடி பண்ணி எடுத்துட்டீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிரும். இப்போ தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் கடுகு, 2ல இருந்து 3 வரமிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 5ல இருந்து 6 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா கறிவேப்பிலை ஆட் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா தாளிச்சு ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான கேரளா ஸ்டைல் பருப்பு கறி வீட்லயே ரெடி ஆயிரும்.